வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையேற்றத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்தும் எதிர்ப்பு. எரிபொருள் மானியம் வழங்க அடுத்த வாரம் முதல் மீனவர்களுக்கு கூப்பன். சர்வதேச கிரிக்கெட் வர்ணனையாளர் ரணில் அபேநாயக்க இயற்கை எய்தினார். முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். எரிபொருள் வெளியேற்றத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி இன்று மீண்டும் தமது எதிர்ப்பை வெளியிட்டது. பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக அவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்போரை முடக்க முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. மக்கள் இன்று பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். ඇන්තනී ෆර්නෑන්ඩෝගේ ජීවිතය ලක්ෂ 5. මම විශේෂයෙන්ම තංගල්ල ප්‍රදේශයේ දීවරයන් එක සාකච්ඡා කෙරුවා. ඔවුන්ට පැහැදිලිව කියලා තියෙනවා ඉන්ධන මිලට විරුද්ධව පාරට බැස්සොත් වෙඩි තියෙනවා කියලා පැහැදිලිව කියලා තියෙනවා. අද තෙල් ගේන්න පුළුවන් වරායට රුපියල් 83ට විකුණන්නේ 165ට. අපි ඉල්ලීමක් කරා ගිය සුමානේ වහාම පාර්ලිමේන්තුව කැඳවන්න කියලා අගමැතිතුමාගේ. கடந்த வாரம் பாராளுமன்றத்தை கூட்டுமாறு நாம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்தோம். பிரதமர் அதனையும் செய்யவில்லை. அரசாங்கம் பாராளுமன்றத்தை கூட்டி காரணங்களை விளக்கியிருக்க வேண்டும். ஊழல்களையும் வீண் விரயங்களையும் குறைத்தால் எரிபொருட்களின் விலையை குறைத்திருக்கலாம். மக்களை எதிர்கொள்வதற்கும் பாராளுமன்ற சபை எதிர்நோக்கவும் அரசாங்கம் அஞ்சியுள்ளது. ඒත් මහ ජනතාවට මුහුණ දෙන්න, මේ සභාවට මුහුණ දෙන්න ආණ්ඩුව බය වුණා. අද ජනතාව මත බරපතවන இன்று மக்கள் மீது சுமையை திணிக்கின்றனர். மக்களை வேண்டுமென்றே வறிய மக்களாக மாற்றுகின்றனர். எனவே மக்களை சிரமங்களுக்கு உள்ளாக்கும் இந்த ஆட்சியை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியுமான யுகம் ஒன்றை ஏற்படுத்த நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். 88 இத்திஹாசம் பஸ்ஸே 88 89 ஆண்டு வரலாற்றின் பின்னர் மக்களுக்காக செயற்படுவதாக கூறும் அரசாங்கமே தமது அன்புக்குரிய ஒரு சகோதரரை கொலை செய்துள்ளது. கொலை செய்யப்பட்டவரின் இறுதிக்கிரியைக்கும் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றனர். எனவே நிம்மதியாக 6 அடி மண்ணில் நல்லடக்கம் செய்யவும் சந்தர்ப்பம் வழங்காத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறியுள்ளது. මිනිස්සෙකුට නිදහසේ අඩි 6ක වැළලෙන්නවත් ඉඩ දෙන්නේ නැති කාලකන්ණි ආණ්ඩුවක් බවට මේක පත් වෙලා තියෙනවා. ஹெஜின் கிவிசமென் මේ රටේ දූෂිත ලෙස ஹெஜின் உடன்படிக்கை போன்ற ஊழல்மிகு செயற்பாடுகளினால் ஏற்பட்ட அனைத்து நட்டத்தையும் மக்கள் மீதே திணிக்கின்றனர். தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு இந்த அரசாங்கம் மாறியுள்ளது. கடன்களை பெற்றுக்கொண்டு அதற்கு வட்டியை செலுத்த முடியாமல் சிரமப்படும் இந்த அரசாங்கம் அதனை பொதுமக்கள் மீது சுமத்தியுள்ளது. ගන්න බැරි බර ජනතාව වෙත පටවලා තියෙන එකයි. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். எரிபொருள் விலையேற்றம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். ලෝක වෙළඳ පොලේ තෙල් මිල වැඩි වී නැහැ.
உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படவில்லை. வழமை போன்று ஈரானிலிருந்து இலங்கைக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நட்பு நாடுகளிலிருந்து குறைந்த விலையில் எரிபொருட்களை பெற்றுத் தருவதாக அரசாங்கம் மக்களுக்கு உறுதி வழங்கியிருந்தது. எனினும் எவ்வித காரணங்களுமின்றி இன்று எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற தேவை உண்மையில் அரசாங்கத்திற்கு இருக்குமாயின் செயற்படுத்த முடியுமான 2 மாற்று வழிகள் உள்ளன. எரிபொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் அல்லது அரசு மற்றும் தனியார் துறையினரின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக பிரதமர் இன்று சபையில் இல்லை. யார் பதில் வழங்குவார் என்பது எனக்கு புரியவில்லை. இதற்கு நீங்கள் எவ்வாறு பதில் வழங்குவது? எரிபொருட்களின் விலை தொடர்பாக உங்களுக்கு பதில் வழங்க முடியுமே தவிர சம்பள அதிகரிப்பு தொடர்பாக உங்களுக்கு பதில் வழங்க முடியாது. அமைதியாக இருங்கள். நாட்டில் இன்று நிலவுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையே இதுவாகும். எனவே அமைச்சர் அதற்கு பொறுப்புடன் பதில் வழங்குங்கள். எரிபொருட்களின் விலையை அதிகரித்து அரசாங்கம் லாபம் ஈட்டுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கிறேன். அனைத்து பொருட்களுக்கும் வரி அறவிடப்படுகின்றது. அந்த வரிப்பணம் மூலமே அரசு சபை முன்னெடுக்கப்படுகின்றது. 2003ஆம் ஆண்டு 6 லட்சமாக இருந்த அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை இன்று 12 லட்சமாக மாறியுள்ளது. சம்பள அதிகரிப்பு தொடர்பாக கூறுவதற்கு நான் நிதி அமைச்சர் அல்ல. පඩි වැඩි කරනවද නැද්ද කියන එක මම උදල්ලවති නෙවෙයි. எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பல பிரதேசங்களில் எதிர்க்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் சிலர் தமது கார்களில் வராது சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த விதம் எமது கேமராக்களில் பதிவாகின. மேல்மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் துவிச்சக்கர வண்டியில் இன்று சபை கூட்டத்துக்கு வருகை தந்திருந்ததோடு வேறுவலை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2 மாட்டு வண்டியில் இன்று சபைக்கு வருகை தந்தனர். எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இவர்கள் இவ்வாறு வருகை தந்தனர். கொஸ்வத்த சந்தையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் துவிச்சக்கர வண்டி மூலம் மேல்மாகாண சபை கூட்டத்துக்கு வருகை தர ஆரம்பித்தனர். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்த இவர்கள் தமது துவிச்சக்கர வண்டியுடன் சபை வளாகத்திற்குள் பிரவேசிக்க முற்பட்ட காட்சியே இது. ஹொரணை பிரதேச சபை உறுப்பினர்களும் இன்று சபை கூட்டத்துக்கு துவிச்சக்கர வண்டியில் வருகை தந்திருந்ததோடு எம்பிலிப்பிட்டிய பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து மாட்டு வண்டியில் சபை கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தனர். துவிச்சக்கர வண்டி மூலம் வருகை தந்த ஹொரணை பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வெற்றி கிண்ணம் ஒன்றை வழங்க அந்த பிரதேச சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருந்தனர். இதன்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபைக்கு மண்ணெண்ணெய் போத்தலுடன் நுழைந்தமையினால் அங்கு பதற்ற நிலை தோன்றியது. பின்னர் தலைவர் 5 நிமிடங்களுக்கு சபை நடவடிக்கைகளை ஒத்திவைத்ததுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்தும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட சில காட்சிகளே இவை. எரிபொருள் விலை, பஸ் கட்டணம் மற்றும் மின் கட்டணம் போன்றவை அதிகரிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்குரணை பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று சபைக்கு மாட்டு வண்டியில் வருகை தந்திருந்தனர். மத்திய மாகாண சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் பேரணியாக சபைக்கு வந்திருந்தனர். இவர்கள் பல்லேகல நகரிலிருந்து மாகாண சபை வரை எதிர்ப்பு பேரணியாக வருகை தந்திருந்ததோடு ஆளுங்கட்சியினரிடம் இருந்து இடையூறும் விளைவிக்கப்பட்டது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் குமாரவும் இன்று துவிச்சக்கர வண்டியில் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார். எரிபொருள் விலையேற்றத்திற்கு எதிராக பிரதேச சபை உறுப்பினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் மற்றும் காட்சிகளை எமது இணையதளத்தினூடாக பார்வையிடலாம். www.newsfirst.lk எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.
போலீசார் மீது கட்பிரயோகம் மேற்கொண்டு எரிபொருட்களின் விலையை குறைக்க முடியுமா? ஏன் தானும் அதில் இணைந்து கொள்வதாக நிர்மாணத்துறை, பொறியியல் சேவை, வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். பாத்தரமுல்லையில் இன்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விலை அதிகரிப்பு ஏற்பட்டால் எதிர்க்கட்சியினருக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உரிமை உள்ளது. அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் மேற்கொள்ள முடியும். அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு எவராலும் தடை ஏற்படுத்த உரிமை இல்லை. இருப்பினும் தற்போது நாட்டில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதனை காண முடிகின்றது. அத்துடன் கற்களும் அறியப்படுகின்றன. 13+1 எதிர்ப்பு பிளஸ். தற்போது எரிபொருள் விலையேற்றத்துக்கு போலீசார் மீது கற்பிரயோகம் மேற்கொண்டு அதனை குறைக்க முடியுமானால் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நானும் போலீசார் மீது கற்பிரயோகம் மேற்கொள்கின்றேன். இலங்கைக்குள் மற்றும் ஒரு அரசாங்கத்தை அமைக்க ரணிலுக்கு முடியாமல் போனாலும் வேறு முறைகளில் அது முடியும் என பிளேக் போன்றோர் நினைக்கின்றனர். அது வேறு முறை. ஆயுததாரிகளின் சூழ்ச்சியால் வன்முறைகள் மூலம் முறியடிக்கும் நடவடிக்கையே அது. அந்த வசந்த காலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தான் இவ்வாறு செய்கின்றனர். அதன் ஒத்திகையே சிலாபத்திலும் நீர்கொழும்பிலும் அரங்கேற்றப்பட்டன. පාලන තන්ත්‍රයන් පළවා හැරීමේ මෙහෙයුම. ඒ රෝස වසන්තය ලංකාවට ගේන්න තමයි මේ කුරුමාන මල්ලන්නේ. ඒකේ පෙරහුරුව තමයි හලාවතදී රඟ දක්වන්නේ. ඒකේ පෙරහුරුව තමයි මීගමුවේදී රඟ දක්වන්නේ. விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். இனோவெக்ஸ் LED டிவி 27,900 தம்புர உத்தரவாதத்துடன். இனோவெக்ஸ் LED டிவி உயர்தரமான தெளிவான காட்சிகள், இயற்கையான நிறம், மின் சேமிப்பு. இனோவெக்ஸ் LED டிவி பல வகைகளில் 24 அங்குலம் 27,900, 32 அங்குலம் 44,900. இனோவெக்ஸ் தம்புர உத்தரவாதத்துடன் தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள அனைத்து காட்சியர்களிலும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரிடம் இருந்தும். உழுதிடவும் பதப்படுத்தவும் அதில் சூடடித்திடவுமே டிஸ்ப்ளே பவர் ஸ்டியரிங் சேஃப்டி பார் இருக்குதே. JD 5047D டிராக்டர் உலகின் முதல் தரம். எடுங்க மைடிய, இதோ ஜான் டியர். செய்திகள் தொடர்கின்றன. எரிபொருட்களின் விலையேற்றம் காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கியிருந்த கரையோர மீனவர்கள் இன்று மீண்டும் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். எனினும் சிலாபம் மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளின் ஆழ்கடல் மீனவர்கள் இன்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. நேற்று மாலை நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நீர்கொழும்பு கரையோர மீனவர்கள் இந்த கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட ஆரம்பித்தனர். අපි අර නග්ගපු මිලටම තමයි ගෙනියන්නේ තෙල්. ටෙල්ලිට ඉස්සක් ගාන්න දැන් 2400ක් යනවා. යන්නේ කියලා තව දවසක් දෙයක් බලලා තව මූදියන් දෙන්නේ නැතියි. ඒක 2000ට තෙල් ගාන ගියා. අපිට මාළුව කවුරුත් නැහැ. மூடப்பட்டிருந்த நீர்கொழும்பு மீன் சந்தை இந்த மீண்டும் திறக்கப்பட்டது. அதன்படி இன்று அங்கு ஓரளவு வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. වෙනදාට ගන්නවට වැඩිය බොහොම ගණන්. පැල් 600-700 තමයි කපන්නේ. පැල් 400-500 කපන එක. இதேவேளை தாம் தொடர்ந்தும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருப்பதாக கம்பஹா மாவட்ட ஆழ்கடல் படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூட் பெரேரா கூறினார். மீன்பிடி படகுகளுக்கான எரிபொருள் பிரச்சினைகள் காரணமாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்வதில்லை என தீர்மானித்துள்ளனர். நாம் இது குறித்து பணிப்பாளர் சபையுடன் கலந்துரையாடி வருகின்றோம். எனவே மீனவ சகோதரர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளனர். அதனை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதில்லை. எமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அதனை அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எடுத்துக் கூறுகின்றோம். இதேவேளை கரையோர மீனவர்களோ அல்லது ஆழ்கடல் மீனவர்களோ இந்த கடற்சொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என ஸ்லாபத்தில் உள்ள நமது செய்தி. இதேவேளை எரிபொருள் விலையை குறைக்கும் வரை தாம் தொழிலுக்கு செல்வதில்லை என ஸ்லாபம் ஆழ்கடல் மீனவ கூட்டுறவு சங்கத்தின் உபத்தலைவர் வில்பர்ட் பெர்னாண்டோ தெரிவிக்கிறார். எரிபொருள் வெளியேற்றம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 11ஆம் திகதி முதல் அமுலான மண்ணெண்ணெயின் விலை அதிகரிப்பு இப்பகுதி மீனவர்களையும் மேலும் துயருட வைத்துள்ளது.
நாட்டின் மொத்த மீன் உற்பத்திக்கு பாரிய பங்களிப்பு வழங்கும் ஒரு மாவட்டமாகவே மட்டக்களப்பு விளங்குகிறது. விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இப்பகுதி மக்கள் மீன்பிடி தொழிலையே தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். வாகரை, வாழைச்சேனை, ஈராவூர் மற்றும் களுவாஞ்சிக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளில் அதிகளவில் மீன்கள் பிடிக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. எனினும் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக நாளாந்தம் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களின் எண்ணிக்கையில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த தொழில் செய்யற போட்டெல்லாம் நாங்கள் இழுத்து வச்சு போட்டு இப்படி தான் வேறு விவசாய தொழில்களில் அனுகிறாங்கணும். அப்படி தான் இருக்கு இப்போ கடை தொழில். மீனும் இல்லை. போனால் சில டைம் விட 1000 ரூபாய்க்கு விற்கணும். 30 லிட்டர் எண்ணெய்க்கு 4000 கொடுத்து அடிக்கி 1000 ரூபாய் விற்றா நாங்கள் எண்ணெய் அடிக்கிறது அடுத்த நாளை போகிறதுக்கு நாங்கள் இல்லை சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்குறான்ற நிலைமையாக தான் இருக்கு. போமுமே கிடைக்கல. போட்டிங் எல்லாம் மேலே இழுத்து வச்சிருக்கு. தொழிலுக்கு போகிறதுக்கு மேல் கடலுக்கு போனால் தான் மீன் பிடிக்கலாம். இப்போ மீன் பிடிக்க போகிறோன்னா 4000 ரூபாய்க்கு எண்ணடிக்கணும். முதல் 2000 ரூபாய் தான் எண்ணடிக்கிறேன். ஒரு மீனவர் சங்கத்தால் ஒரு அறிவித்தலவே ஒன்றுமே செலவில்லைங்களுக்கு. ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலதுக்கு. எவருமே அதை கேட்பாருமில்ல பார்ப்பாரு நிலைமையாக இருக்குது. தங்களுக்கு மானியம் வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ள போதிலும் இதுவரை அதனை வழங்கவில்லை எனவும் மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஏற்கனவே எண்ணெய் விலை கூட்டி மானியம் தந்தவங்க அந்த மானியத்தை இடையில நித்தாட்டி போட்டாங்க. இப்போ எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே தாளன்னு சொல்லிக்கிறாங்க. போமாது இதெல்லாம் ஒன்றும் தரல. 20 லிட்டர் அடிக்கிறது இப்போ 40 லிட்டர் அடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் இல்லை. இப்போ வருமானம் செலவு கூட வருமானம் குறவு. அதெல்லாம் இப்போ போட்டு வலையெல்லாம் இழுத்து வச்சுட்டு மேலுக்கு இருக்கோம். எரிபொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் அல்லது தங்களுக்கான எரிபொருள் மானியத்தை விரைவில் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மீனவர்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும். இதேவேளை அடுத்த வாரத்திலிருந்து எரிபொருள் மானியத்திற்கான கூப்பன் அட்டைகள் வழங்கப்படும் என இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கடற்றொழில் அமைச்சர் ராஜித் சேனாரத்ன குறிப்பிட்டார். நீண்ட நாள் படகுகள் உள்ளன. டீசல் மூலம் இயங்கும் 3720 படகுகளுக்கு மானியமாக 2500 லிட்டர் வழங்கப்படுகிறது. அதன் பெறுமதி 30,000 ரூபாவாகும். ஒரு நாள் மீன்பிடி நடவடிக்கைகளில் 876 படகுகள் ஈடுபடுகின்றன. அவற்றுக்கு 1500 லிட்டர் மானியம் வழங்கப்படும். அது மாதத்துக்கு 18,000 ரூபாவாகும். எனவே மண்ணெண்ணெயில் இயங்கும் 1934 ஒரு நாள் படகுகள் உள்ளன. அதற்கும் 1698 பாரம்பரிய மீன்பிடி வள்ளங்களுக்கும் 250 லிட்டருக்கு மானியம் வழங்கப்படும். அதன் பெறுமதி 6250 ரூபாவாகும். அநேகமான சந்தர்ப்பங்களில் இந்த அளவு போதுமானது. இந்த கூப்பன் அட்டை மூலம் தமக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ලීටර් 250ක් අපි සපයනවා අපේ 6250ක. එතකොට මේ ප්‍රමාණය බොහෝ වෙලාවට ඇති වෙනවා. මේ කූපන් එක දීලා ඒ ඕනම ඉන්ධන Tamanට කැමති ඉන්ධන සලකින් ඒ ඉන්ධන ප්‍රමාණය ලබා ගන්න. இதேவேளை அண்மையில் நடைபெற்ற மீனவர்களின் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். பாதுகாப்பு அமைச்சு அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் வாள், தடி மற்றும் பெட்ரோல் குண்டுகள் போன்றன இருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது போலீஸ் விசாரணைகளில் இருந்தவை அல்ல, ஊடகங்களிலேயே அவ்வாறு கூறப்படுகிறது. வாள், புல்லுகளுடன் வந்ததை தொலைக்காட்சியில் நாம் பார்த்தோம். போலீஸ் விசாரணைகளில் இவை தெரிய வந்ததாக கூறினர். அப்படியானால் குற்றத்தை இழைப்பதற்காக வந்திருந்தால் குற்றவாளிகளுக்கு பணம் கொடுப்பது தவறான எடுத்துக்காட்டல்லவா? அவ்வாறான குற்றவாளிகளுக்கு போலீசார் ஏன் பணம் வழங்கினர்? உயிரிழந்த நபர் அப்பாவி. இவ்வாறான சில சந்தர்ப்பங்களும் உள்ளன. குழப்பத்தை விடுவிக்க வரும் குண்டர்கள் உயிரிழப்பதில்லை. எவ்வாறு மறைந்து கொள்வது என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு மூலையில் இருக்கும் அப்பாவிக்கே இந்த நிலை ஏற்படும். அப்படியானால் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறதா? 1954 இருந்து துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது புதிதாக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் அல்ல. 54ஆம் ஆண்டு ஹர்த்தாலில் இருந்து இலங்கையில் உள்ள அனைவரும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர். தனியார் பஸ் உரிமையாளர்கள் மீண்டும் பஸ் கட்டண அதிகரிப்புக்கான கோரிக்கையை விடுத்துள்ளனர். எரிபொருள் விலை உயர்வுடன் வருடாந்த பஸ் கட்டண திருத்தங்களுக்கு அமைய தமக்கு 22 வீத அதிகரிப்பு கிடைக்க வேண்டும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. இருப்பினும் அண்மையில் 20 வீத பஸ் கட்டண அதிகரிப்பிற்காக அரசாங்கம் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கியது.
தேசிய கொள்கையின் பிரகாரம் வருடாந்தம் ஜூன் மாதம் பஸ் கட்டண திருத்தத்தை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் இணக்கம் தெரிவித்திருந்தனர். அதனைத் தவிர எரிபொருள் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் பஸ் கட்டண திருத்தத்தை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அண்மையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தனியார் பஸ் சங்கங்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பஸ் கட்டணங்களை உயர்த்துவதற்கு அரசாங்கம் சந்தர்ப்பம் வழங்கியது. இருப்பினும் எரிபொருள் விலையேற்றம் மற்றும் வருடாந்த பஸ் கட்டண திருத்தம் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிடுகின்றது. ஜூன் மாதம் பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படாமல் முழுமையாக கணக்கிட்டு 20% பஸ் கட்டண அதிகரிப்பை மேற்கொண்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் அறிவித்தார். எரிபொருளை தவிர மேலும் 11 விடயங்கள் தொடர்பில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இருப்பினும் அந்த 11 விடயங்களை கருத்தில் கொள்ளாமலே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது. இதனால் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடும். இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திற்கு எதிர்காலத்தில் நட்டம் ஏற்படும். அதனால் 22 வீதத்திற்கு அண்மித்ததொரு அதிகரிப்பு வேண்டும் என்று நாம் அனுமானித்துள்ளோம். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவரிடம் நாம் இது குறித்து வினவிய போது இது தொடர்பில் தம்மால் கருத்து வெளியிட முடியாது என குறிப்பிட்டார். தனியார் போக்குவரத்து அமைச்சர் CB ரத்நாயக்கவிடம் நாம் வினவினோம்.